இலக்கியத்தை வைத்துக்கொண்டு இலக்கியத்தின் மூலமாக அடையக்கூடிய லாபத்தை அல்லது இலக்கியத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அங்கீகாரங்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிறவர்களுடைய மனநிலை பற்றிய ஒரு கதை அது. தி. ஜானகிராமனுடைய சங்கீத சேவை அவசியம் படிங்க, இங்கே கிடைக்குது. தீஜாவினுடைய அந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அதுக்கு மட்டும் பொருந்தாது. ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் கருத்து சொல்கிறா இல்லையா, அவங்க எல்லாருக்கும் அது பொருந்தும். அப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து நம்ம நிறைய பேருக்கு அந்த புத்தகத்தை வாங்கி அனுப்பணும். அது எல்லோரும் இந்த சோஷியல் மீடியாவில் எழுதி கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தம்பி தங்கைகளுக்கும் அண்ணன்களுக்கெல்லாம் அந்த புத்தகத்தை நீங்கள் அனுப்பலாம். அந்த அளவுக்கு அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. அந்த சங்கீத சேவைங்கிற கதை வந்து என்னென்னா, ரொம்ப சாதாரணமாக அந்த கதை ஆரம்பிப்பார். அது ஒரு எலியை பற்றின கதை. எனக்கு இந்த திடீர்னு அணிலை பற்றி ஒரு கதையை சொல்லி அது ரொம்ப சிக்கலாயிடுச்சு. அதுக்கப்புறம் மயிலை பற்றி ஒரு கதை போய் சொன்னால் அதுவும் சிக்கலாயிடுச்சு. அதனால் இப்போ அணிலை சொல்ல முடியாது, இதுவும் சொல்ல முடியாது. இப்போ திடீர்னு வந்து வரையதுக்குரிய தோழர் சூர்யா சேவியர் அவர்களுடைய திருப்பரங்குன்றத்தின் முழு ஆய்வு நூல் ஒன்று வந்திருக்கு. அதில் கிளியை பற்றி ஒரு கதை இருக்குது. நான் இப்போ அந்த கிளியை பற்றி ஒரு சொல்லிடணும், ஏன்னா இது ஒரு கிளி காலமாக இருக்கிறது. அதனால் அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அதற்கு முன்பாக இந்த சங்கீத சேவையை சொல்லிடுறேன். நான் இந்த சங்கீத சேவை வந்து என்னென்னா, இலக்கியத்தை பற்றி யாரெல்லாம் பேசுனாங்களோ இனிமேல் உங்களுக்கு அந்த கதை ஞாபகம் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த கதை இருக்குது. அது என்னென்னா, ஒரு எலி என்ன பண்ணும், திடீர்னு எதேச்சியாக ஒரு லைப்ரரிக்குள்ளே போயிடும். எலிங்கிறது எங்கே வேணாலும் பூந்துடும் தானே, அது மாதிரி அது லைப்ரரிக்குள்ளே பூந்துடும். லைப்ரரிக்குள்ளே பூந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் மேஞ்சிட்டே வரும்பொழுது திடீர்னு அது கையில் ஒரு சங்கீதத்தை பற்றின ஒரு புத்தகம் கிடச்சிரும். உடனே அதை எடுத்து சங்கீதத்தை பற்றி படிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ரொம்ப அபாரமாக இருக்கும். ராகத்தினுடைய லட்சணங்கள், ராக ஆலாபனைகள், ஆரோகணம் என்ன, அவரோகணம் என்ன, எத்தனை ராகங்கள் இருக்குது, எத்தனை சுரங்களுடைய பாகுபாடுகள் இருக்குது, எல்லாத்தையும் படித்தோன்னே அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி ஒரு கட்டத்தில் அந்த எலி என்ன பண்ணிடும், ஒரு புத்தகம் எழுதிடும். எலி எழுதின புத்தகம் என்ன ஆகிப்படும்னா உலகம் பூரா பாப்புலர் ஆயிரும். எலிகளை புத்தகம் எழுதினா பாப்புலர் ஆயிரும். அது பாப்புலர் ஆன உடனே தென் அமெரிக்காவிலேருந்து அதுக்கு அழைப்பு வந்துடும். நீங்கள் வந்து எங்களுடைய சங்கீத சபாவில் வந்து நீங்கள் உரையாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அமெரிக்க தூதரகத்திலேருந்து ஒரு அழைப்பு வரும். நீங்கள் எங்களுடைய தூதரகத்துக்கு வந்து எங்களோட அழைப்பை ஏற்று நாங்கள் கொடுக்குற பட்டத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு. இந்த எலிக்கு வந்து தாங்க முடியாத சந்தோஷமாயிரும். நம்ம படித்ததே ஒரே ஒரு புத்தகம் தான், அந்த புத்தகத்தில் இருக்கிறதையும் பாதி புரியாத மாதிரி எழுதணும். அந்த புத்தகத்தை உலகமெல்லாம் படித்து வைக்கிறாங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாயிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் அதுக்கு நமக்கு சங்கீதமே தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தன்னை ஒரு இசைஞானியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் பேசிட்டு வரும். பேசும்பொழுது தான் என்ன பேசணுன்னாக்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ கேட்குறதுக்கு தகுந்ததுக்காக மாற்றி பேசுகிறது. அகம்புறம்னு சொன்ன உடனே டக்குன்னு நமக்கு தகுந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு பேசணும் பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுது. இப்படி பேசின உடனே தென் அமெரிக்காவில் என்ன பண்ணிடுவாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ பெரிய இசைஞானியாக இசை மேதையாக இருக்கிறீங்க, அதனால் உங்கள் முன்னாடி எங்கள் நாட்டுடைய ஒரு பாடகர் வந்து பாடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கவிஞராக இருக்கோம்னாக்கா யாராவது கவிதை எழுதுறவங்க நம்மகிட்ட காமிச்சு நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. நம்மளே ஒழுங்காக கவிதை எழுத மாட்டோம், நமக்கு தெரியும். அவங்க அன்பில் வந்து காட்டுறாங்க, ரொம்ப பிரமாதமாக எழுதுறீங்க, நல்லா வருவீங்கன்னு சொல்லிட்டு போவோம். நம்ம அப்புறம் தான் தெரியும், நம்மளை விட அவன் நல்லா சிறப்பாக எழுதியிருக்கிறானே, நமக்கு இன்னும் அந்த அளவு கூட எழுத வரலையேன்னு நமக்கு மனசுக்குள்ளே ஓடும். அது வேறு. அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னா, வர சொல்லுங்கள் பாட கேட்போம் அப்படின்ட்டு அந்த தென் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சங்கீத வித்வானை வந்து பாட்டை பாட ஆரம்பிப்பாங்க. பாட்டை ஆரம்பித்தாக்க பிரமாதமாக பாடுவாங்க. உண்மையிலே அவங்க பாடினோடனே அந்த சங்கீத வித்வான் கூட இன்னொருத்தர் இருப்பார். அவருக்கிட்ட வந்து சொல்லுவார், சார் இது எங்கள் நாட்டில் வந்து டக்கோனா டொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து டக்கோனா டொட்டி, இந்த டக்கோனா டொட்டி எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. டக்கோனா டொட்டி எப்படின்னா, இதுக்கு ஏற்கனவே இசையே தெரியாது, உண்மையான இசையே தெரியாது இதுக்கு. இப்போ டக்கோனா டொட்டி என்ன தெரியாதுக்கு, டக்கோனா டொட்டி ரொம்ப அற்புதம் அப்படின்னு. என்ன சொன்னீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்கள், எங்கள் நாட்டில் இதுக்கு வேறு பேர் சொல்லுவாங்க அப்படின்றோம். உடனே அவங்க டக்கோன டொட்டி அப்படின்னு திருப்பி சொல்லுவாங்க. டக்கோன டொட்டி தச்சோன தோடி அப்படின்றோம். எங்கள் நாட்டில் தச்சோன தோடி என்று இருப்பதே தான் உங்கள் நாட்டில் டக்கோன டொட்டி என்று நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இசைக்குள் நம்ம எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய பந்தமெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பேசி தப்பிச்சிரும். அவங்க வியந்துருவாங்க. ஏன்னா சங்கீதத்துக்கு நூல் எழுதி அகில உலகத்தில் புகழ்பெற்றிருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம ஊர் வித்வானை பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கவிதா பாரதியான கவிதை வாசித்த கதை தான். நல்ல வேளை அது எங்கேயும் பாட்டு எழுத கிளம்பி வரல என்ன. அதனால் உடனே வந்து பரபரப்பாக அடுத்த நாட்டுக்கு போவோம். அப்படியே ஒவ்வொரு நாட்டுக்கும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது அமெரிக்காவிலேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு இல்லையா, அது பட்டம் கொடுக்குற அழைப்பு. அங்கே வந்து அதுக்கு சிறந்த பட்டம் கொடுக்க போகிறாங்க. ஒரு விமர்சகர், சங்கீத விமர்சகராக அது மாறி இருக்குல்ல இப்போ கொஞ்சம் காலத்தில். இந்த சங்கீத விமர்சகராக மாறின உடனே, கதை சொல்லியாக மாறின உடனே அது இது வரைக்கும் அதுக்கு அதை பற்றியே தெரியாது. ஆனால் அது பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா ஏற்பாடுகள்லாம் தடபுடலாக இருக்கும். ஏர்போர்ட்லேருந்தே கூட்டிகிட்டு அது போகும்பொழுதே அந்த எலி, நீங்கள் நல்லா எல்லாத்தையும் கற்பனை பண்ணிங்க, இதெல்லாமே ஒரு எலி
எலிக்கு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை வந்திருக்கு பாருங்கள். திடீர்னு ஏர்போர்ட்லேருந்து தூதரக அதிகாரி வந்து அவரை கூட்டிகிட்டு போய் பக்குவமாக அந்த எலி வந்து கூட போகும்போது தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு போவோம். அப்போ மனைவி கேட்கும், ஏங்க உங்களுக்கு தான் மியூசிக்கை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் உலகமே உங்களுக்கு மியூசிக் தெரியுதுன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனைவிகளுக்கு எப்போதுமே இப்படி தான் புருஷன் மேலே சந்தேகம் வந்துட்டுருக்கும். அவங்க எல்லாரும் நம்புகிறாங்களே, நீயும் நம்பிடு. மற்றவங்க நம்புறதால நீ நம்ப வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிட்ட. அது மட்டும் இல்லை, இப்போ நான் புகழ்பெற்றவன் ஆகிட்டேன், புகழ்பெற்றவனோட மனைவியாக நீ வாழ்கிறதா சந்தோஷம் அப்படின்னோடனே இந்த எலி என்னெல்லாம் பேசுதோ அதுக்கெல்லாம் அந்த கூட இருக்கிற பெண் எலி இருக்குல்லையே அது தலையாட்டிடும். எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர், எங்கள் வீட்டுக்கார் மாதிரி வராது. ஏன்னா அமெரிக்க தூதரகத்தில் அழைப்பு இப்போல்லாம் எல்லாம் போய் வாசித்தோடனே அந்த தூதரகத்தில் ஒரு சின்ன பரீட்சை வச்சுருவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பட்டம் கொடுக்கலான்னு இருக்கோம். எத்தனையோ கச்சேரிகளில் எத்தனையோ பாடுறவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசி அதுக்கெல்லாம் நீங்கள் கருத்து சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஆசை அப்படிம்பாங்க. இந்த பெண் எலி இருக்கு இல்லையா, நான் அப்போவே சொன்னேன், மற்ற நாடு கூட பரவாயில்ல, இந்த அமெரிக்கா வந்து இந்த ட்ரம்ப் மாதிரியான கிறுக்கணுங்கள்லாம் வந்துடுவானுங்க, இது கொஞ்சம் சிக்கலான நாடு, அதனால் இங்கே வேணான்னு சொன்னேன், நீங்கள் கேட்கல, இப்போ பாருங்கள் உங்களை பாட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்போம். அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு, நம்ம என்ன இதெல்லாம் எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், அமெரிக்கா சமாளிக்கிறது ஒரு பெரிய விஷயமா, பார்த்துக்கோ விடு அப்படின்னு சொல்லிடும். அவங்க சொல்லுவாங்க, ஐயா இந்த பட்டம் கொடுக்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ சங்கீதத்தின் மீது ஆர்வம் கொண்டு இவ்வளவெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் குரலால் ஒரு பாடலை பாடி முடித்ததற்கு பிறகு உங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. டக்குன்னு அதுக்கு ஒரு யோசனை வரும். கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கவங்களுக்கு நிறைய யோசனை வரும். அந்த எலிக்கும் அதே மாதிரி யோசனை வந்தோடனே வரும்பொழுது அவசரத்தில் ரூம் சாத்திட்டு வந்தானையா, அப்போ என் கை வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு, கதவு சாத்துறதுல தாழ்பாலில் அடிபட்டுருச்சு, தம்பூரா இல்லாமல் என்னால் பாட முடியாது, தம்பூரா மீட்டணும்னா எனக்கு கை வந்து அடிபட்டுருச்சு, என்ன பண்ணுறது, வேணா ஒன்று செய்யுங்க, இந்த பயணத்தை ரத்து பண்ணிடுங்க, அடுத்த முறை வந்து உங்களுக்கு நான் பாடி அந்த பரிசை வாங்கிக்கிறேன் அப்படின்னோடனே, இவ்வளோ செலவு பண்ணி கூட்டிகிட்டு போனதை விட முடியுமா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, தம்பூரா வாசிக்கிறதுக்கு நாங்கள் இன்னொருத்தர் ரெடி பண்ணுறோம், என்னென்னா தம்பூரானா என்னன்னு சொல்லுங்கன்னு அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு தம்பூராவே தெரியாது. உடனே அமெரிக்க தூதரத்தில் உடனே கடிதமெல்லாம் போட்டு இந்தியாவிலேருந்து ஒரு தம்பூராவை அனுப்பி வைங்கடான்னு சொல்லி இங்கேருந்து பார்சலில் ஒரு தம்பூரா போகும். இப்போ பெண் எலி கேட்கும், ஏங்க தம்பூராவும் வந்துருச்சு, ஏன்னா கண்டிப்பாக அமெரிக்கா நினச்சிச்சின்னா எல்லா நாட்டிலும் எந்த நாட்டிலும் எது வேணாலும் பூந்துடும், ஒரு தம்பூராவே எடுத்துகிட்டு வர முடியாது, அதனால் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துடும், வந்து வாசிச்சுட்டா நம்ம பாட முடியாதுங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அதெல்லாம் தம்பூராவெல்லாம் வராது, தம்பூரா சரியில்லைன்னு சொல்லிடுவோன்னு. எங்கே நம்ம கேபி காமாட்சி சுந்தரம் கதையில் அதே தம்பூரா கதை மாதிரியே இது நினச்சிடும். உடனே இல்லை நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷன் வந்து அந்த பட்டத்தை வாங்காமல் திரும்புறதுலங்கிற முடிவில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, அமெரிக்க தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து, சார் தம்பூராவை நாங்கள் கொண்டு வந்துட்டோம், கச்சேரி நம்ம வச்சிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. என்னது கச்சேரி வைக்கிறதானே, ஆனால் கை அடிபட்டுருக்குன்னு சொன்னேன், நீங்கள் கச்சேரி வைக்கலான்னு சொன்னோடனே, இல்லை நம்ம முதன்மை தூதருடைய மனைவியே ரொம்ப பிரமாதமாக தம்பூரா வாசிப்பாங்க, அவங்க வாசிப்பாங்க, நீங்கள் பாடுங்கன்ட்டாங்க. இப்போ சிக்கலில் மாட்டிக்கிச்சா, அமெரிக்காவுக்கு போய் யாருமே திரும்ப முடியாதுங்கிறது தான் கதை. அது வாசிக்க ஆரம்பிச்சிடும். அது வாசிக்க ஆரம்பித்தோடனே இந்த எலி தப்பு தான் பாட ஆரம்பிச்சிடும். அதுதான் டக்கவுன ரொட்டியாக தட்சிணத்தோடின்னு சொன்னதாச்சா, கொஞ்சம் நேரம் பாடிக்கிட்டே இருக்கும். தம்பூரா வாசிக்கிற அம்மாவுக்கு நல்ல மியூசிக் தெரியும், அது மெல்ல காதில் வந்து தெரியும், சார் நான் தம்பூரா வாசிக்கிற தப்பாக வாசிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லும். இது என்ன பயன்படுது, இது என்ன நினச்சிடும்னா, இந்த எலி ஆமான்னு சொல்லிட்டோம்னா தப்பிச்சிக்கலாங்கிறதுக்காக ஆமான்னு சொல்லுவோம் ஒரு தடவை, தம்பூரா நீங்கள் கொஞ்சம் தப்பாக தான் வாசிக்கிறீங்க, தம்பூராவை ஒரே மாதிரி தான் வாசிக்கிறீங்க, யார் வாசித்தாலும் ஒரே தான் தம்பூரா, அதை தப்பாக வாசிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அந்த அம்மா. ஆமாம் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லும். திருப்பி இப்போ என்னங்க பண்ணுவீங்கன்னு பெண் எலி கேட்கும். அது பக்கத்தில் இருக்கிறது, இதை கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருக்கலாம், அது இடையில குறுக்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குது. என்னங்க இப்போ மாட்டிக்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு அந்த தம்பூரா வாசித்தவங்க சொல்லுவாங்க, எளியாரே உங்களுக்கு எதுவுமே தெரியுங்கிறத நாளே எங்களுக்கு தெரியும், ஆனால் இதை கூப்பிட்டு வச்சு உங்களை அவமானப்படுத்தி இனிமேல் இந்த மாதிரி எந்த நாட்டுக்கும் நீங்கள் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடை நாங்கள் பண்ணணும். இப்போவும் ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை, உங்களுக்கு சங்கீத மகார்ணவம் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துட்றோம், தயவு செய்து யாருக்கிட்டும் இனிமேல் சங்கீதம் பேசாமல் இந்த பட்டத்தை வச்சுக்கிட்டே மொத்த காலத்தையும் நீ வாழ்ந்துக்கங்க, உங்களை அப்படியே குந்தனாப்பில் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்றோன்னு சொல்லி அந்த எலியை ஏற்றி அனுப்பிச்சி விட்றதா அந்த கதையை முடிக்கிறார். இந்த கதை மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா, சங்கீதத்தை அனுபவிக்க மட்டும்தான் முடியும் இல்லையா, சங்கீதத்தை விமர்சிக்க முடியாது. இலக்கியமும் அப்படியே தான், தூய இலக்கியம் என்று, இது மக்கள் இலக்கியம் என்று, இது நாட்டார் இலக்கியம் என்று, இது கிளாசிக்கல் என்றெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அனுபவம் எது தருகிறதோ அது ஆகச்சிறந்த படைப்பு என்பதை உள்வாங்கி கொண்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாது.
அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களுமே சிறந்த புத்தகங்கள்லாம் என் பார்வையில். ஒவ்வொரு படிநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபட்டு வேறு வேறு இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அது நம்முடைய வாசிப்பு அனுபவத்தின் மூலமாக வருவது தானே தவிர யாரோ சொல்வதனால் வருவதல்ல. யாரோ ஒருத்தர் விமர்சகர் வந்து இந்த புத்தகம் சிறப்பு அப்படின்னு சொல்வதனால் வருவதில்லை. கடற்கரை அவர்கள் எழுதிய அந்த பராசக்தி தடை அப்படிங்கிற புத்தகத்தில் காமாட்சி சுந்தரத்தை பற்றி படித்தா சம்பந்தப்பட்ட பாடலாசிரியனாக இருக்கக்கூடிய என்னை ஊக்குகிறது இல்லையா, அதுதான் சிறந்த படைப்பு. அப்படி தனித்தனி மனிதனாக எவனுக்கு எதெல்லாம் ஊக்குகிறதோ அதெல்லாம் சிறந்த படைப்பு தான் என்பதைத்தான் மக்கள் இலக்கியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் தவிர தூய இலக்கியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. அது ஒரு கற்பிதம். அந்த கற்பிதம் என்பது என்னென்ன, இப்போ ஒரு அரிசி கடை இருக்குது, பக்கத்தில் ஒரு அரிசி கடை தொடங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என் கடையில் நல்ல அரிசி உங்கள் கடையில் புழுங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த கதை. அதனால் படித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். நல்ல இலக்கியத்தை, நல்ல சினிமாவை, நல்ல அரசியலை கூட பட்டு தான் தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? படாமல் தெரியவே தெரியாது. பேசுவோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஜனநாயகனுக்காகவே பேச வேண்டியது இருக்கு இல்லையா? அப்போ இதெல்லாம் பட்டாதான் நமக்கு தெரியும். படத்தான் அரசியல் புரியும், இலக்கியம் புரியும், கலை இலக்கியத்தின் வகைமைகள் அத்தனையும் நாம் புரிந்து கொள்வதற்கு அனுபவம் என்பது அடிப்படையானது. அந்த அனுபவங்களை தரக்கூடியது தான் புத்தகம். அகமும் புறமும்னு நம்ம யோசிச்ச உடனே யோசிச்சு பாருங்கள். ஒரு புத்தகம் இருக்குனாக்க ஒரு புத்தகத்தினுடைய அபிப்பிராயம் எங்கேருந்து தொடங்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ அண்ணன் கவிதா பாரதி வந்து நாங்கள் தொடக்க காலத்தில் நான் சினிமாவுக்கெல்லாம் பாட்டு எழுத முன்னாடி டி நகரில் ஒரு மொட்டை மாடியில் ஒரு அறை வச்சுருந்தார். அண்ணன் என்னை பற்றி நிறைய பேசினதால் அவரை பற்றி நானும் சொல்லிட்டு போயிடணும் இல்லையா? 2 பேர் பேசி வச்சுட்டு வந்தீங்கிற மாதிரியே இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் வேற எங்கேயும் நான் சொல்லிட முடியாது, அண்ணன் இருக்கிற மேடையில் தான் சொல்லணும். ஒரு நாள் திடீர்னு காலையில் அந்த மொட்டை மாடி ரொம்ப பிரமாதமாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப தனியாக இருக்கும். பேச்சுலர் வாழ்க்கை அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவர் அண்ணன் பாட்டு எழுத வந்தவர் வேறு. அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது, இப்போ தான் தெரியுது. அன்றைக்கே சொல்லியிருந்தாருன்னா அன்றைக்கே தெரிச்சு ஓடி இருப்பேன் நான். ஆனால் ரொம்ப பிரமாதமாக அந்த அறையை வச்சுருப்பார். அந்த அறையில் வந்து அண்ணனோடு பழகிய அத்தனை பேருமே இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமைகளாக மாறிப்போனார்கள்ங்கிறது தனிக்கதை. அது வேறு ஒரு டாப்பிக்கில் பேசணும். அண்ணனுக்கு விழா எடுக்கும் பொழுது அதை நம்ம பேசுவோம். தமிழில் இன்றைக்கி பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் பல பேரும் அண்ணனோடு அந்த அறையில் பழகியவர்கள், பேசியவர்கள். ஏன்னா அப்படி ஒரு இலக்கிய அரங்கமாக, இலக்கிய மேடையாக, இலக்கிய வீடாக அந்த வீடு இருக்கும். பொம்பளை திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்தார். அப்போ வந்து நான் கனையாளி பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அண்ணன் வந்து தாமரையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். தாமரை வந்து சிபிஐ நடத்தக்கூடிய இலக்கிய ஏடு. நான் வந்து கனையாளி. நானும் அண்ணனும் சேர்ந்து ஓவியர் மருது அண்ணன்ட்ட போய் அட்டைப்படம் வாங்க போவோம். நீங்கள் நினைத்து பார்த்தால் ஆச்சரியகரமாக இருக்கும். நான் போக முடியாத அன்றைக்கி அண்ணனே கனையாளிக்கான அட்டைப்படத்தை வாங்கிட்டு வருவார். அண்ணன் வர முடியாத அன்றைக்கி நானே போய் தாமரைக்கான அட்டைப்படத்தை வாங்கிட்டு வந்துருக்கேன். இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இலக்கியத்தில் பாகுபாடுகள் இல்லை என்பது தான். தாமரைக்கான அட்டைப்படத்தை கனையாளிகள் இருக்கிறவனும் வாங்கி கொடுக்கலாம், தாமரைக்கான அட்டைப்படத்தை கனையாளிகள் இருக்கிறவங்க வாங்கி கொடுக்குறோம்னே கனையாளிக்கான அட்டைப்படத்தை தாமரையில் இருக்கிறவங்க வாங்கிக்கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாங்கிறதுக்காக சொல்ல வரேன் நான். அப்படி வளர்த்தார். திடீர்னு ஒரு நாள் காலையில் வந்து, தம்பி நான் காயத்ரியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு சொன்னார். இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான வைரல் கண்டென்ட்டாக இப்போ நான் அதை சொல்ல போகிறேன். நீங்கள் அதனால் எல்லோரும் அதை கட் பண்ணி போட போகிறீங்க. நாளையிலேருந்து கவிதா பாரதி அண்ணன் எழுதிய தீ இனிது நீர் இனிதுங்கிற கவிதை புத்தகம் பயங்கர பாப்புலராக விற்றுரும். அதில் காயத்ரியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு சொன்னார். சின்ன வயசில் எனக்கு ஒரு காயத்ரி தெரியும். நான் அதுக்கு மேலே விளக்கமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த காணொலிகளெல்லாம் என்னோட மனைவியும் பார்த்துட்டு இருக்கிறதுனால அது வந்து சில பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த காயத்ரி எனக்கு தெரியணும்னா, காயத்ரியை பற்றி கவிதை எழுதணும்னா எனக்கு ஷாக்கு. ஒரே சுச்சுவேஷனுக்கு 2 பேர் பாட்டு எப்படி எழுத முடியும்? அண்ணன் வந்து காயத்ரியை பற்றி கவிதை எழுதியிருக்கேன்னு சொன்னோன்னா, அண்ணன்ட்ட நம்ம இந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் சொல்லலையே, அண்ணன் கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன அப்படின்னு, பாப்பா டீ சாப்பிட்டே பேசுவோன்னு சொல்லிட்டு அந்த கவிதையை அப்போது வாசித்து காமிச்சார். அவர் வாசித்து ஏறக்குறைய 24 வருடங்கள் ஆகிறது. இப்போது அந்த கவிதையை நான் முழுமையாக உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இப்போவும் அது எப்படி உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுங்க மட்டும் பாருங்கள். கவிதையினுடைய, இலக்கியத்தினுடைய ஆக சிறப்பு என்பது எப்போது படித்தாலும் காலத்தை வென்று உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருந்தால், ஒரு அனுபவத்தை தருவதாக இருந்தால் அது சிறந்த கவிதை என்று சொல்வதற்கு அந்த காயத்ரி மந்திரம் கவிதையை நம்ம ஒரு தடவை வாசிடுவோம். கவிதை வந்து காயத்ரி மந்திரம் தலைப்பு. காயத்ரியை பற்றி கவிதை எழுதலாம் எனில், காயத்ரியை பற்றி கவிதை எழுதலாம் எனில் கவிதை வேறு, காயத்ரி வேறா? அப்புறம் எப்படி நீங்கள் பாட்டு எழுதுறது? நீ தான் காயத்ரி பின்னாடி போயிட்டு என்ன நீ எழுத முடியாது. காயத்ரி பற்றி கவிதை எழுதலாம் எனில் கவிதை வேறா, காயத்ரி வேறா? காயத்ரிகள் அழகாய்த்தான் இருக்கிறார்கள். அழகாய் இருக்கிறவர்களெல்லாம் காயத்ரிகளாய் இருக்கக்கூடாதா? கால் கொலுசு, கண்ணாடி வளையல், மஞ்சள் தாவணி இவை எதுவும் இல்லாமல் அழகாய் இருக்க காயத்ரிகளுக்கே சாத்தியம். பெரும்பாலும் காயத்ரிகள் காதலுக்கு எட்டாத தூரத்தில் சிரிக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப டூமச்சு.
உண்மையாகவே அந்த காயத்ரி யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கே நான் போய் கொண்டிருப்பேன் நான். அடுத்தது பாருங்கள், எல்லாம் தெரிந்த காயத்ரிகளுக்கு கொஞ்சம் வெட்கப்படவும் தெரியக்கூடாதா? ஏதோ அரைஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிந்த காயத்ரிகளுக்கு கொஞ்சம் வெட்கப்படவும் தெரிந்திருக்கலாம். காயத்ரிக்கும் நடக்கும் போட்டியில் காயத்ரிகளே ஜெயிக்கிறார்கள். காயத்ரிக்கும் நடக்கும் போட்டியில் காயத்ரிகளே ஜெயிக்கிறார்கள். கடைசியில் பாருங்கள், காயத்ரியை பிடிக்கும் என்பதற்கு கண்ணம்மாவை பிடிக்காது என்பதல்ல பொருள். காயத்ரியை பிடிக்கும் என்பதற்கு கண்ணம்மாவை பிடிக்காது என்பதல்ல பொருள். என்னதான் வைரமுத்து உங்களை புகழ்ந்து வந்தாலும் நீங்கள் காயத்ரி பின்னாடி பக்கம் போனால் எப்படி பாட்டு எழுதுறது? இதுதான் அவர் அண்ணன் வந்து பாட்டு எழுதாமல் போனதுக்கான காரணம் இந்த காயத்ரி தான். கடைசியில் சொல்கிறாரு, காயத்ரிகள் தான். கன்க்ளூஷன், கவிதையோட கன்க்ளூஷனாக தான், காயத்ரிகள் தான். கல்யாணத்துக்கு முன்னும் பின்னும் காயத்ரிக்குத்தான் தெரியும் காயத்ரியாக இருப்பதனுடைய கஷ்டம். காயத்ரிக்குத்தான் தெரியும் காயத்ரியாக இருப்பதனுடைய கஷ்டம். இந்த கவிதை வந்து லவ்வில் ஆரம்பித்து அகத்தில் ஆரம்பித்து புறத்தில் முடிஞ்சிருச்சு. பெண்ணை காதலிப்பதை ஆரம்பித்து அகத்தில் ஆரம்பித்தார். காயத்ரிகளுடைய கஷ்டத்தை சொல்லி பெண்ணியத்தில் முடித்ததனால் இது புறத்தில் முடிந்து விட்டது. எனவே அகமும் புறமும் என்கிற தலைப்பில் நான் பேசுவதற்கு உரிய கவிதையாக இது மாறியது என்று செய்து கொண்டு, என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.